அப்புறம் கொஞ்ச நாளாக அவளை நான் பார்க்கவே இல்லை, பார்க்கணுன்னு தோணவும் இல்லை. அது அவன் மேலே இருக்க கோவத்தினால இல்லை, எனக்கு என் மேலே இருந்த கோவத்தினால. ஏதோ பெருசாக தப்பு பண்ண மாதிரி தோணுச்சு. இப்போ நான் சாரி கேட்கணும், நான் பண்ண தப்புக்கு. எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்ட அந்த 1000 சாரியை அவகிட்ட நான் சொல்லணும். அதுக்காக தான் இங்கே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏங்க சாரிங்க. ஏங்க கடைசியாக உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணுங்க. சத்தியமா இனிமே உங்க லைஃப்ல வரமாட்டேங்க. ப்ளீஸ் ஜஸ்ட் 2 minutes. என்ன காதல் எப்படிதான் சொல்லணும்னு வரை யாரும் சொன்னது இல்லைங்க. நமக்கு எப்படி சொல்லணும்னு தோணுதோ அப்படிதான் எல்லாரும் சொல்றோம். ஏன் எத்தனையோ பேர் சொல்லாமே கூட போயிருக்காங்க. பொண்ணுங்க தான் பழகாம எப்படி லவ் பண்றதுன்னு கேக்குறீங்க. எங்க பழகி பார்த்து லவ் பண்ணலாம்னு சொல்ற ஒரு பையனை காட்டுங்க பாப்போம். பார்த்த உடனே வர்றது தாங்க லவ். என் லைஃப்ல நான் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன். அப்பதான் எனக்கு எதுவும் தோணுது இல்லைங்க. ஆனா உங்களை பார்த்தேன்ல, அப்ப தோணுச்சுங்க, என்ன எதுவும் பண்ணிச்சுங்க. என் காதல உங்களுக்கு நான் சொன்ன விதம் வேணா உங்களை கஷ்டப்படுத்திருப்பேன். சீரியஸா அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பசங்க இருக்காங்க, ஆனா இந்த அளவுக்கு யாரும் உங்களை உண்மையா லவ் பண்ணிருக்க மாட்டாங்க. எனக்கு உங்களை தாண்டி போக தெரியலங்க. இருந்தாலும் நான் போறேன். ஆனா ஒண்ணுங்க, காதலை சொல்ல தெரியாதவனுக்கும் பண்ண தெரியாதவனுக்கும் கண்டிப்பா வாழ்க்கை நல்லா வாழ தெரியுங்க. இனிமே உங்க லைஃப்ல வரமாட்டேன்.